ஆழ்வார் திருநகரி அருள்மிகு ஆதிநாதர் ஆழ்வார் திருக்கோயிலில் சுவாமி நம்மாழ்வார் வைகாசி திரு அவதார திருவிழாவில் 4ஆம் நாள் காலை திருக்குறுங்குடி பேரருளால ராமானுஜஜியர் சுவாமிகள் மங்களாசாசனம். சுவாமி நம்மாழ்வார் இயல் கோஷ்டியுடன் வீதி புறப்பாடு. திரளான பக்தர்கள் தரிசனம். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் நவ திருப்பதிகளில் குருவுக்கு அதிபதியாக அருள்மிகு ஆதிநாதர் ஆழ்வார் திருக்கோயில் தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரியில் அமைந்துள்ளது. ஆழ்வார்கள் என்றாலே அது சுவாமி நம்மாழ்வாரை தான் குறிக்கும். வேதத்தின் சாரத்தை திருவாய்மொழியாக நம்மாழ்வார் கொடுத்த இடம்தான் திருக்கோயிலில் அமைந்துள்ள புளிய மரத்தடி. பல திவ்ய தேசங்களில் எழுந்தருளியுள்ள எம்பெருமான்கள் புளிய மரத்தின் இலைகளிலும் கிளைகளிலும் அமர்ந்து கொண்டு எம்மை பாடுக என்று நம்மாழ்வாரிடம் பாடல் கேட்டதாக ஐதீகம். சுவாமி நம்மாழ்வாரும் எந்த திவ்ய தேசத்திற்கும் நேரில் செல்லாது இந்த புளிய மரத்தின் பொந்தில் இருந்து கொண்டே பெருமான்களுக்கு பாசுரம் அருளினார். மதுரகவி ஆழ்வாரால் கோவில் உள்ளே அமைந்துள்ள புளிய மரத்தடியில் தனி சன்னதி ஏற்படுத்தப்பட்டது. ஆண்டுதோறும் வைகாசி விசாகத்தை ஆழ்வாரின் திரு அவதார உற்சவமாக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்த ஆண்டிற்கான திருவிழா கடந்த 31ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. திருவிழாவில் சுவாமி நம்மாழ்வார் காலை மற்றும் இரவில் பல்வேறு வாகனங்களில் வீதி புறப்பாடு கண்டருளுகின்றார். திருவிழாவில் 4ஆம் திருநாளான இன்று காலை திருக்குறுங்குடி ஸ்ரீ பேரருளால ராமானுஜஜியர் சுவாமிகள் பல்லக்கில் எழுந்தருளினார். அவருக்கு திருக்கோயில் சார்பாக கொடிமரம் முன்பு சடாரி மரியாதை நடைபெற்றது. பின்னர் ஜியர் சுவாமிகள், அரையர் சுவாமிகள் மற்றும் ஆச்சாரிய புருஷர்கள் சுவாமிகள் நம்மாழ்வார் சன்னதிக்குள் எழுந்தருளினர். தங்க கொரட்டில் சிறப்பு அலங்காரத்தில் காட்சி கொடுத்த சுவாமி நம்மாழ்வாருக்கு திருப்பாவை கோஷ்டி நடைபெற்றது. திருக்குறுங்குடி பேரருளால ராமானுஜஜியர் சுவாமிகளுக்கு சிறப்பு மரியாதை வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தங்க கொரட்டின் மீது எழுந்தருளிய சுவாமி நம்மாழ்வாருக்கு ஜியர் சுவாமிகள் வஸ்திரம், பழங்கள் சமர்ப்பித்து ஆலவட்ட கைங்கரியம் செய்தார். தங்க பல்லக்கில் எழுந்தருளிய சுவாமி நம்மாழ்வார் ஜியர் சுவாமிகள் ஆச்சாரிய புருஷர்கள் முன் செல்ல இயல் கோஷ்டியுடன் வீதி புறப்பாடு நடைபெற்றது. நாளை இரவு சிறப்புமிக்க நவ திருப்பதி பெருமாள்களில் 9 கருட சேலை நிகழ்வு நடைபெறுகின்றது. விழா ஏற்பாடுகளை கோயில் நிர்வாகத்தினர் மற்றும் உபயதாரர்கள் செய்திருந்தனர்.